ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ஆரோர் தேவிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மீன் குழம்பு ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது மீன் குழம்பே நிறைய பேர் வைக்கிறது கூட கஷ்டம்னு நினைப்பாங்க. இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக எல்லாருமே தெரியாதவங்க கூட செய்யலாம் அந்த மீன் குழம்ப. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் மீன் குழம்பு வைக்கிறதுக்கு மண் சட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். மண் சட்டி, கடாயி, பாத்திரம் எது வேணுமாலும் எடுத்துங்க. ஆனால் மண் சட்டியில் வைக்கும்போது மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 2 நாள் கூட வச்சு சாப்பிட்லாம். அதோட கெட்டே போகாது. ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிட்டு, கொஞ்சமாக பெருஞ்சீரகம், கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கிட்டேன். வெந்தயம், பெருஞ்சீரகம் 2மே நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயம் தான் எடுத்துருக்கிறேன். சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து ஒரு 20 வெங்காயம் எடுத்து நல்லா பொடுசா கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அது கூடவே சேர்த்துக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் 2 மீடியம் சைஸ் எடுத்துங்க. ஒரு 5, 6 பூண்டு பல் எடுத்து சேர்த்துக்கிட்டேன். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். அடுப்பை வந்து ஹையில் வைக்காமல் மீடியமாக வச்சு வதக்கி எடுங்க. அதாவது வெங்காயம் நல்லா வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வதங்கினா தான் அதோட மீன் குழம்போட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துருங்க. நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா வதக்குறீங்களோ அது குழம்போட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு பார்த்தீங்கன்னா, நல்லா 2 பழுத்த தக்காளி எடுத்துக்கிட்டேன். அதையும் வந்து நான் இந்த சைஸில் கட் பண்ணி தான் நான் சேர்த்துக்கிறேன். அதாவது தக்காளி வந்து ஓரளவுக்கு வதங்கினா போதும். வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப தக்காளி வதங்கணுங்கிறது இல்ல, ஓரளவு வதங்கினா போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 50 கிராம் புளி எடுத்து கரைச்சி, அதிலேயே நான் வந்து வீட்டு குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கிறேன். நான் இந்த மிளகாத்தூள் எப்படி அரைக்கிறதுங்கிறது நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். நான் அதை மட்டும் தான் சேர்க்குறேன். வேறு எந்த பொடியுமே சேர்க்கல. அதிலேயே நான் எல்லாமே சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால வேறு எந்த பொடியும் சேர்க்காம அதை மட்டும் சேர்த்து தான் இப்போ நம்ம குழம்பு வைக்க போகிறோம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கிலோ மீனுக்கு தான் 50 கிராம் புளி எடுத்துருக்கேன். நீங்கள் புளி வந்து கூட குறைச்சா உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப சேர்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்து எல்லாம் ஒன்றா நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ ஒரு மூடி போட்டு நம்ம ஃபுல்லாக ஹை ஃப்ளேமில் வச்சுருவோம். குழம்பு நல்லா கொதி வந்த பிறகு அடுப்பை மீடியமாக வச்சுங்க. இப்போ பார்க்கலாம் குழம்பு எப்படி இருக்குன்னு. பாருங்கள், குழம்பு நல்லா கொதித்து பாருங்கள், கெட்டியாகிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா குழம்பு கொதித்து நல்லா அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுன்னு அர்த்தம். இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் மாங்காய் இருந்தால் மாங்காய் சேர்த்துங்க. என்கிட்ட மாங்காய் இல்ல. அதனால் மாங்காய் நான் சேர்க்கல. இப்போ வந்து நம்ம மீன் தான் சேர்க்க போகிறோம். நான் எடுத்துருக்கிறது வந்து கொடுவா மீன். நீங்கள் எந்த மீன் வேணுமாலும் எடுத்துங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா, சின்ன மீன் கொஞ்சோண்டு சேர்த்துருக்கேன். அது வந்து நம்ம மீன் வாங்கும்போது எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்கள்ல, அந்த மீன் தான். அதனால் இப்போ இது எல்லாமே நம்ம இப்போ குழம்புல சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா மீனும் குழம்புல சேர்த்தாச்சு. சேர்த்த கையோடு நீங்கள் என்ன கரண்டி வச்சு நல்லா கலந்து கொடுத்துருங்க. குழம்பு கொதித்த பிறகு நம்ம கலந்து கொடுக்கக்கூடாது. மீனை சேர்த்த பிறகு உடனே கலந்து கொடுத்துருங்க. இப்போ இதை மூடி போட்டு நம்ம அடுப்பை மீடியமாக வச்சிடலாம். மீன் வந்து சட்டுன்னு வெந்து வந்துடும். ரொம்ப நேரமெல்லாம் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், மீன் நல்லா வெந்து வந்துருச்சு. நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், மீன் உடையும் இல்லை, அதே சமயம் மீனும் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மீன் குழம்பு வைக்கிறது ரொம்ப ஈஸி. தெரியாதவங்க கூட ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்களும் இதேமாரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.